வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தவறவிட்ட சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 240 கைபேசிகளை இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனமில் 3.5 டன் காணாங்கெழுத்தி மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் பகுதியில் மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் மற்றும் ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை கொள்ளையடித்த வாலிபர்களை சிசிடிவி காட்சிகளுடன் போலீசார் தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் பகுதியில் மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் மற்றும் ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை கொள்ளையடித்த வாலிபர்களை சிசிடிவி காட்சிகளுடன் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் இர்ஃபான். இவர் கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக்கும் நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல் மருந்து கடையை மூடி சென்றனர். இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டுக்கள் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இர்ஃபான் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் உள்ளே வைத்திருந்த 57,000 ரூபாய் மற்றும் ஐபோன் விலை உயர்ந்த மாத்திரைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளது தெரியவந்தது. மேலும் கடையின் உள்ளே இருந்த டிவியையும் உடைத்து சேதப்படுத்தியிருந்தனர். இதுகுறித்து இர்ஃபான் கோட்டக்குப்பம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வருகிறார்கள். மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் கைரேகைகளை பதிவுகள் வைத்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளில் 3 நபர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து பூட்டை உடைத்து உள்ளே செல்வதும் தொடர்ந்து பொருட்களை திருடி செல்வதும் பதிவாகியுள்ளது. டீசல் விலை உயர்வு காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் மினி லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்பட உள்ளதாக புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதன் காரணமாக புதுவையில் மினி லாரி வாடகை கட்டணங்களை உயர்த்திட புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் நேற்று நடந்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தின் தலைவர் முருகசாமி, சமீபத்திய டீசல் விலை உயர்வால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் மினி லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இது தவிர சுங்கசாவடி கட்டணங்கள் மற்றும் எதிரி பாகங்கள், டயர் விலைகள் என பல்வேறு விலை உயர்வை தாங்கள் தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதால் லாரி வாடகை கட்டணங்களை உயர்த்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாகி கட்டண உயர்வுக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ச்சியான செலவினங்களால் லாரி உரிமையாளர்களுக்கு ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்கவே இந்த விலை உயர்வு என்றும் இதனை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் டீசல் விலை உயர்வை கண்டித்து விரைவில் புதுச்சேரி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்பட உள்ளது என்றும், அதேபோன்று பட்டானூர் மற்றும் சேலியமேடு பகுதியில் உள்ள சுங்கசாவடிகளை அகற்றிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் தவறவிட்ட சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 240 கைபேசிகளை இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பேருந்து நிலையம், வர்த்தக நிறுவனங்கள், பொது இடங்களில் தவறவிட்ட கைபேசிகளை மீட்டு தரும்படி காவல் நிலையங்களில் தொடர் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகார்கள் மீது இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் உத்தரவின் பேரில் பொதுமக்கள் தவறவிட்ட கைபேசிகளை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். இதனையடுத்து 240 கைபேசிகள் மீட்கப்பட்டன. இவற்றில் சுமார் 163 கைபேசிகள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த புகார்தாரர்களுக்கு சொந்தமானவை. மீதமுள்ள கைபேசிகள் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பீகார் உட்பட மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு உரியவை. இவற்றின் மதிப்பு சுமார் 45 லட்சம். இந்நிலையில் மீட்கப்பட்ட கைபேசிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் இதில் பங்கேற்று மீட்கப்பட்ட கைபேசிகளை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனமில் 3.5 டன் காணாங்கெழுத்தி மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனம் பிராந்தியத்தில் மீன்பிடி தொழில் முக்கிய தொழிலாக உள்ளது. கோதாவரி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஏனம் உள்ளதால் அதிக அளவில் அங்கு மீன்கள் கிடைக்கும்.
அந்த வகையில் ஏனம் கொத்தப்பேட்டா பகுதியைச் சேர்ந்த மல்லாடி போசையா மற்றும் அப்பகுதி மீனவர்கள் 30 பேர் 4 படகுகளில் கடலில் மீன்பிடிக்கச் சென்றனர். அவர்களுக்கு 3.5 டன் காணாங்கழுத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரைக்கு கொண்டு வரப்பட்ட மீன்களை வாங்க அதிக அளவில் மக்கள் கூடினார்கள். 1 கிலோ காணாங்கழுத்தி 70 ரூபாய்க்கு ஏலம் போனது. மீன்பிடிக்க சென்ற கடலில் குறைந்த தூரத்திலேயே தங்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததும் அதனை அதிக விலைக்கு விற்றதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் வருகின்ற 17ஆம் தேதி 3 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாகவும் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் சட்டமன்ற கூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்கும் வகையில் 61 நாட்கள் தடைக்காலம் அமலில் இருந்து வந்தது. இதனால் புதுச்சேரியைச் சேர்ந்த 120 விசைப்படகு மீனவர்கள் கடந்த 61 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருந்து வந்தனர். தடை காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகளை சீரமைத்து மீன்பிடி வலைகளை பழுதுபார்த்து கடலுக்கு செல்ல தீவிரமாகவும் தயாராகினர். இந்நிலையில் இன்றுடன் தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான படகுகள் கடலுக்கு புறப்பட்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி படகுகளுக்கு பூஜை செய்து மீனவர்களை வழி அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், புதிய அமைச்சர்கள் 3 பேர் வருகின்ற 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் சட்டமன்றம் கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், மீனவர் சமுதாயத்தினருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது சம்பந்தமாக பேசி முடிவு செய்யப்படும் என்றும் நிரந்தர சபாநாயகர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரி தேடுவார்நத்தம் பகுதியில் ஆபத்தான நிலையில் இருந்த பனைமரம் திடீரென முறிந்து விழுந்ததில் பள்ளி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி அருகே தேடுவார்நத்தம் பகுதியில் பல மாதங்களாக ஆபத்தான சூழ்நிலையில் இருந்த பனைமரத்தை அகற்றுமாறு பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நேற்று மாலை சுமார் 5:45 மணி அளவில் அந்த பனைமரம் திடீரென முறிந்து சாலையில் விழுந்தது. மாலை நேரத்தில் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகளை ஏற்றி சென்ற பள்ளி வாகனம் அந்த வழியாக வந்தபோது மரம் விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. இருப்பினும் எந்தவொரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மரத்தை அகற்றி சாலையை சீரமைத்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த மரத்தை முன்கூட்டியே அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் அலட்சியமே இந்த சம்பவத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்து தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து வெள்ளை நிற பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் கருநீல கலரில் பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். தமிழ் மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் 100 பேர் இணைந்து காப்பி துகள்களை கொண்டு 100 சதுர அடி காப்பி ஓவியத்தை வரைந்து உலக சாதனை படைத்தனர். தமிழ் வாழ்க்கை வழிகாட்டல் மற்றும் மாற்ற பயிற்சி அமைப்பை சேர்ந்த 100 பயிற்சியாளர்கள் இணைந்து காப்பி துகள்களை பயன்படுத்தி 100 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமான காப்பி ஓவியத்தை உருவாக்கினர். தமிழ் மொழியின் சிறப்பு மற்றும் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டது. 100 நபர்கள் தலா 1 சதுர அடி அளவிலான 100 தனித்தனி ஓவியங்களை உருவாக்கி அவற்றை ஒருங்கிணைத்து 100 சதுர அடி பரப்பளவிலான காப்பி ஓவியமாக அமைத்தனர். இந்த சாதனையை விருட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களான முனைவர் சசிரேகா சந்திரசேகரன் மற்றும் சுகந்தினி பாலாஜி ஆகியோர் சார்பில் சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டது.
புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா IPS தலைமையில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய வளாகத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்தை சமாளிப்பதற்காக போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்ற கூட்டத்தொடர் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் பொதுமக்கள் அவரவர்களின் குறைகளை உயர் அதிகாரிகளை சந்தித்து கூறுவார்கள். மேலும் தொடர்ந்து அதற்கு தீர்வு காணும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புதுச்சேரி நகர பகுதிக்கு நிகராக வளர்ந்து வரும் வில்லியனூர் பகுதியில் தினம்தோறும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளனர். மேலும் ஒரு சில பகுதிகளில் நெரிசலை போக்குவரத்து கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு சில பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை எவ்வாறு சமாளிப்பது போன்ற பல்வேறு யோசனைகள் நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா கலந்து கொண்டு பொதுமக்களிடையே ஆலோசித்தார். பின்னர் மக்கள் மன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மத்தியில் குறைகளை கேட்டறிந்து அதற்கு உடனடி தீர்வு காணப்படும் என்றும் அப்பொழுது அவர் உறுதியளித்தார். இதில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர், ஆனந்தவேல், போக்குவரத்து காவல்துறையினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்களை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பேரணி ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய சிறுமிகள், பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி கிளை சார்பில் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்கிட வலியுறுத்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வில்லியனூரில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுல்தான்பேட் பகுதியில் இருந்து துவங்கிய பேரணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் பெரோஸ்கான் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகளின் வழியாக சென்று வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே நிறைவு பெற்றது இந்த பேரணியானது. இதில் இஸ்லாமிய சிறுமிகள் உட்பட பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியவனும் சென்றனர். சிறுமியர் பாதுகாப்பே சமூகத்தின் பொறுப்பு, பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கிட வேண்டும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் சென்றனர். மேலும் அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வானூர் அருகே திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் உள்ள NBR திருமண நிலையத்தில் 20வது ஆண்டு மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் GP சுரேஷ் தலைமை தாங்கி இரத்த தானம் செய்து முகாமை துவக்கி வைத்தார். இம்முகாமில் ராஜ், வேந்தன், கபாலி, குரலரசன், விஜயகுமார், அருணகிரி, ஐயப்பன், தினேஷ், இளங்கோ, இரும்பை ராஜா, டாக்டர் ஹரிதரன், குமாரவேல், மகளிர் அணி அமுதா, திவ்யா, தனலட்சுமி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை மற்றும் பூத் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் விஜய் GP சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல் உட்பட பல்வேறு சமூக நல பணிகளை பிறந்தநாள் விழாவை ஒட்டி மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் சேலை திட்டங்களை முன்னெடுத்து பிறந்த நாள் விழாவை சமூக நலன் சார்ந்த நிகழ்வுகளுடன் சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் என்று நிர்வாகிகள் ஒருமனதாக கருத்து தெரிவித்தனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் கடந்த நிதியாண்டில் 1 லட்சம் பயணிகள் பயணம் மேற்கொண்டு சாதனை படைத்த போதிலும் சுமார் 11 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் அளித்துள்ள தகவலின்படி, போர் பதற்றம் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்வால் பெங்களூரு, ஹைதராபாத்திற்கு இயங்கி வந்த 3 விமானங்களில் ஒரு விமானம் சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கடந்த 2025-26ஆம் நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு முதல் முறையாக 1 லட்சம் பயணிகள் வந்து சாதனை நிகழ்த்தியுள்ளது. இருப்பினும் கடந்த நிதியாண்டில் 11 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது.
பெரிய அளவு விமானங்கள் வருகை மற்றும் அதிக அளவு விமான சேவை இல்லை. மேலும் வணிக ரீதியாக விமான நிலைய வளாகம் செயல்பாட்டில் இல்லாதது போன்றவை வருவாய் இழப்பிற்கு முக்கிய காரணம் என விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் அளித்துள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் அக்கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நாவம்மாள் காப்போர் ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் திமுகவிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். இதனை அடுத்து தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொள்ள முடிவு செய்து தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரியில் தவறவிட்ட சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 240 கைபேசிகளை இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனமில் 3.5 டன் காணாங்கெழுத்தி மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் பகுதியில் மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் மற்றும் ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை கொள்ளையடித்த வாலிபர்களை சிசிடிவி காட்சிகளுடன் போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.